மக்கள்லாம் ரொம்பவே பயந்து போய் பெட்ரோல் நிலையங்கள்ல பெட்ரோலும் டீசலையும் வாட்டர் கேன்ல பிடிச்சிட்டு, இன்னும் சொல்ல போனால் இந்த 24 ஹவர்ஸ் பெட்ரோல் பங்க்ல விடிய விடிய மக்கள் மிக நீண்ட கியூல காத்திருந்து அடிச்சு பிடிச்சி எப்படியாவது வாங்கி வச்சிடணும்னு வாங்கி வைக்கிறாங்க. உள்ளபடியே அந்த நிலைமைக்கு தான் இன்னைக்கு நம்ம இருக்கமா அப்படிங்கிறதும் முதல்ல ரெண்டா பிரிச்சுக்கணும். எல்பிஜி, சிஎன்ஜி போன்ற அந்த இயற்கை எரிவாயுவிலிருந்து எடுக்கப்படக்கூடிய சமையல் எரிவாயு மற்றும் பெட்ரோல், டீசல். பெட்ரோல் டீசலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதா உண்மை நிலையா இருக்கு. அப்பனா சமையல் எரிவாயுக்கு பிரச்சனை இருக்குன்னு ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்டனா இல்ல. பிரச்சனை வந்தால் அதை சமாளிப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தான் மத்திய அரசு எடுத்திருக்கு. வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர்களுடைய அந்த விநியோகத்தை அவங்க குறைச்சிருக்காங்க, நிறுத்தல குறைச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது முதல் தேவையாக வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கான தேவையா இருக்கணும். அவங்களுக்கு எந்த விதத்திலையும் எவ்வளவு நாள் போர் தொடர்ந்தாலும், எந்த போர் அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஈரானை தாக்குகிறார்களோ அந்த போர், ஹார்மோஸ் ஜலசந்தியில கப்பல்கள் வரக்கூடாது என்று ஈரான் சொல்லி இருப்பதாலும், அதை மீறி 2 கப்பல்கள் வந்தபோது அந்த 2 கப்பல்களையும் ஈரான் தாக்கியதாக வந்தக்கூடிய செய்திகளை மக்கள் பார்த்திருக்காங்க. ஸோ இது ரொம்ப நாளைக்கு நீடிச்சா நமக்கு கிடைக்காதுன்ற ஒரு பேனிக் பையிங்ல மக்கள் இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்றதான் ஒண்ணு. சிஎன்ஜி மற்றும் எல்பிஜிக்கான தட்டுப்பாடு இருக்கா அப்படின்னா அதுவுமே சமாளிக்கக்கூடிய அளவுல தான் இருக்கு. ரஷ்யா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் ரஷ்யாவில இருந்து எல்பிஜி வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்ப அப்படியே பெட்ரோலுக்கு வந்தோம்னா, பெட்ரோல் டீசலுக்கு எந்த விதமான தட்டுப்பாடுமே இல்லை. தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில பெட்ரோல் டீசலுக்கு எந்த விதமான தட்டுப்பாடுமே இல்லை. தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில 7000 பெட்ரோல் பங்க் இருக்கு. இதன் மூலியமா பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டு வருது. இவங்களுக்கு ரெகுலரா அந்த எண்ணெய் வழங்கு நிறுவனங்கள் மூலியமா பெட்ரோல் குடோன்கள்ல இருந்து, சுத்திகரிப்பு நிலையங்கள்ல இருந்து எடுத்து வரக்கூடிய வேலை அப்படிங்கிறது லாரிகள் ட்ரிப் மூலியமா செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையங்கள்லயும் சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்கிறது, ஸ்டாக் இருக்கிறது, எல்லாமே சேர்த்து டோட்டலா ஒரு 21 நாட்களுக்கு தேவையான பெட்ரோல் மற்றும் டீசல் தமிழ்நாட்டுக்கு, சென்னைக்கு தேவையானது இருக்கு அப்படிங்கிறத பெட்ரோல் வழங்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள், IOCL, HPCL, BPCL போன்ற நிறுவனங்கள் வெளிப்படையா தெரிவிச்சிருக்காங்க.